12th Maths Chapter 1ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத குட்டி குட்டி வீடியோவா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம Chapter 1ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the adjoint of சொல்லி 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன் 2/2 அப்படி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா பாருங்களேன், இதுல 2 ரோஸ் இருக்கு. ஓகே, இது ஒரு ரோ, அதே மாதிரி இது ஒரு ரோ. ஓகே, 2 காலம்ஸ் இருக்கு, இது ஒரு காலம், அப்புறம் இது ஒரு காலம். ஸோ தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா 2 நிறைகள் 2 நிரல்கள் இது இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம், 2/2 மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 2/2 மேட்ரிக்ஸுக்கு தான் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இது இருக்கு இல்லையா, இதை வந்து தமிழில் பிரதான மூலைவிட்டம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பிரின்சிபல் டயக்னல். இதை என்னன்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் டயக்னல். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செகண்டரி டயக்னல். ஓகே, இது என்னது, செகண்டரி டயக்னல். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எது பிரின்சிபல் டயக்னல் எது செகண்டரி டயக்னல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிரின்சிபல் டயக்னல் இருக்கு இல்லையா, அது எதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்ன நம்பர் இருக்கு அதுல, -3 இந்த 2. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த 2 இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த -3 எழுதணும், -3 இருக்கிற இடத்துல 2 வந்துடணும். ஓகே, இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்க, அதுதான் ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சரை இதில் எழுதிடலாம். 2 மேலே வந்துருச்சு, இந்த -3 எங்கே போகுது, கீழே வந்துடுது. அப்போ இந்த செகண்டரி டயக்னலில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எது செகண்டரி டயக்னல்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க இல்லையா. ஸோ இதில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி அந்த டயக்னலில் பாருங்கள், இதில் இந்த சிம்பிள் இப்போ +4 இருக்கு இல்லையா, இதை -4 மாற்றணும். இங்கே +6 இருக்கிறத -6 மாற்ற போகிறோம். ஸோ இங்கே +4 இருக்கிறது -4, இங்கே +6 இருக்கிறது -6. அவ்வளோதாங்க, நம்ம 2/2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. தமிழில் சேர்ப்பு அணி கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம், பிரின்சிபல் டயக்னல் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். செகண்டரி டயக்னலை என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்சேஞ்ச் எதுவும் பண்ணாமல் அந்தந்த எலமெண்ட்டை அந்தந்த இடத்துலையே வச்சுக்கிட்டு, இப்போ +4 இருக்கிறது இங்கே -4 வந்திருக்கு, இங்கே +6 இருக்கிறது இங்கே -6 வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த டாபிக்ல 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி டாபிக் வைஸாக நான் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவை போடுறேன். ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே 12th Maths Chapter 1ல இதுதான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது இதில் கற்றுக்கணும், இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே.